இன்றைய வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே பலவிதமான நெருக்கங்கள், பாரங்கள், சுமைகளை சுமந்து கொண்டு இதயத்திலே கண்ணீரோடு நாம் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஏராளமான பேர் இருக்கின்றார்கள். குடும்பத்தின் சூழ்நிலைகள் ஒரு பக்கம் கஷ்டம், நெருக்கங்கள், கண்ணீர்கள், போராட்டங்கள், வியாதிகள், பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாத தன்மை நிமித்தம் சோர்ந்து போகிற நிலைகள், குடும்பத்திலே சமாதானம் இல்லாத கணவன் மனைவி சண்டைகள், இப்படியாக குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், இப்படியாக பல நிலைகளில இன்றைக்கு பல குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு வருத்தப்பட்டு பாரம் சுமந்து இருதயத்திலே பாரத்தை சுமக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு வேதனையோடு இருக்கிற மக்கள், இன்றைக்கு திரளான மக்கள் இருக்கிறார்கள். வெளியே பார்ப்பதற்கு அவர்கள் ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக அவர்கள் வாழ்வதை போல தெரிந்தாலும் கூட அநேக நாட்கள் தூக்கம் இல்லாமல் கண்ணீரோடு, ஐயோ இரவில் எனக்கு தூக்கம் வரல, என்னுடைய பாரங்கள், என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்கள், இவைகளெல்லாம் என்னை அழுத்தும் போது, ஒரு பக்கம் வியாதிகள், இப்படியாக பலவிதமான பாரங்கள் என்னை சுமத்துறதுனால ஐயோ இரவு ஏன் வருகிறது, இரவில தூக்கம் வரல, இப்படி அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மக்கள் இன்றைக்கு தங்களுடைய இருதயத்துக்குள்ளேயே தங்களுடைய பாரங்களை அழுத்தி கொண்டு வெளியே சொல்ல முடியாத நிலைகளிலே தத்தளித்து கொண்டு இருக்கிற மக்கள் ஏராள பேர் இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதர சகோதரிகள், தாய்மார் யாரா இருந்தாலும் கூட எங்களை ஒன்றே யோசித்து பாருங்கள். உங்களுடைய பாரங்களை நீங்க சுமக்கிறதுனால ஒன்று செய்ய முடியாது. உங்களுடைய சரீரத்திலே அது நிமித்தம் பலவீனங்கள் தான் ஆட்கொள்ளும். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீங்க உங்களுக்கு எந்த வருத்தங்கள் இருக்கிறதோ, பாரங்கள் இருக்கிறதோ, நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே வயிற்று நீங்க ஏற்படுத்திக் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க ஜெபிங்க. உங்களுக்கு ஒருவேளை ஜெபிக்க கூட தெரியாமல் கூட நீங்க இருக்கலாம். பிரியமானவர்கள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கூட ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியலையே, அந்த ஏசப்பாடத்துல நான் என் பாரத்தை நான் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படி கூட நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க சும்மா உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க ஏசப்பா என் பாரத்தை நீக்குங்க, எனக்கு இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி உங்க பெற்றோரிடத்துல பேசுறது போல ஏசப்பாடத்துல நீங்க கேளுங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஜெபிக்க நல்லா மற்றவங்களை போல நீங்க ஜெபிக்க உங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பாரத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, என்னால தாங்க முடியல, என்னால நான் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் எனக்கு இரவில தூக்கம் வரல, எத்தனையோ தூக்க மாத்திரைகளை நான் சாப்பிட்டாலும் கூட அதுல கூட எனக்கு தூக்கம் வரல, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சுமை தொடர்ந்து உங்களை பின்பற்றி வருகிறது நிமித்தம், சத்துரு மேலும் மேலும் உங்களை பலவீனப்படுத்தினது நிமித்தம், நெருக்கத்தை கொடுத்தது நிமித்தம், துன்மார்க்கர் உங்களுக்கு விரோதமாக நீங்க நீதியாய் நடந்தாலும் கூட உங்களுக்கு விரோதமாக பல வார்த்தைகள், குற்றம் சாட்டுகள், தீங்குகள், இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றதுனால உங்கள் இருதயம் வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதோ, பாரத்தை சுமக்க முடியாதபடி நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, பிரியமானவர்களே கலங்காதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. உங்களுடைய பாரங்கள் எல்லாம் கர்த்தரிடத்துல சொல்லிருங்க. கர்த்தர் சொல்றாரு, வயசப்பா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், நான் உங்களுக்கு நிம்மதியை தருவேன்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, ஒரு மனிதன் உங்களுடைய பாரத்தை எந்த சுமையும் நீக்கவே முடியாது. அவர்கள் ஏதோ 1-2 வார்த்தைகளை தான் சொல்ல முடியும். ஆனால் உங்களை படைத்த தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், அவர் உங்களுக்கு தாயாக இருப்பார், உங்கள் நண்பராக, உங்கள் சிநேகிதராக, எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்துல பழகி பாருங்களேன், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அவரோடு கூட நீங்க ஜெபிக்கும் போது, ஜெபிக்க ஒவ்வொரு நாளும் நீங்க அவருடைய சமூகத்துல நீங்க நேரத்தை செலவு பண்ணும்போது அவருடைய அன்பை நீங்க ருசிக்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் கர்த்தருடைய அன்பு அப்படி அளவில்லாத ஒரு அன்பு. பிரியமானவர்களே, அவர் உங்களை ஆற்றுகிறதையும் தேற்றுகிறதையும், உங்களுடைய பாரத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை நீக்கி போடுகிறதை நீங்க உணர முடியும். அவருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட அவர் பேசும்போது அந்த பாரங்கள் எல்லாம் லகுவாக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, ஒரு நொடி பொழுதிலே என் கர்த்தர் ஒரு தொடுதல், அவருடைய பிரசன்னம் போதும் உங்கள் பாரத்தை நீக்குவதற்கு. எத்தனை மாதங்கள், எத்தனை வருட கணக்கில் நீங்கள் தூங்காமல் இருக்கிறீங்களோ, இரவிலே கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, உங்கள் கண்ணீரை நினைக்கிறீங்களோ, உங்க படுக்கையில உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் அறியாமல் இருக்கலாம். நீங்கள் மறைமுகமாக உங்கள் பெட்ஷீட் எல்லாம் நனைச்சு, உங்கள் தலையணையெல்லாம் நனைஞ்சி ஒருவேளை கண்ணீரோடு பெருமிச்சு விட்டு நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களோ, சகோதரனே, சகோதரியே, பெற்றோர்களே, உங்கள் கண்ணீரை தேவன் பார்க்கிறார். உங்கள் கண்ணீரையெல்லாம் அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கும் உங்கள் ஏக்கங்களுக்கும் பதில் தரும்படியாக காத்திருக்கிறார்.
என் மகன் என் மகள் எப்பொழுது என்னிடத்துல கேட்க மாட்டான் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்னால் எல்லாம் செய்து கொள்ள முடியும், என்னால் பாரத்தை நீக்க முடியும் என்று சொல்லி ஒரு சில நாட்கள் ஜெபித்துக் கொண்டு மற்றபடி கர்த்தரை மறந்துவிட்டு நீங்கள் இருந்ததுனால ஒருவேளை அந்த பாரங்கள் இன்னும் நீங்காமல் இருக்கலாம். கர்த்தர் நினைப்பார், என் பிள்ளை என்னிடத்துல முழுமையா என்னை எப்பொழுது சார்ந்து கொள்கிறதோ அப்பொழுது நான் என் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன துக்கத்தில் இருக்கிறீங்களோ, பாரங்களோடு இருக்கிறீங்களோ, வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அதுக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டுமானால் கர்த்தர் ஆவலோடு காத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டிலேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உங்கள் சத்தத்தை நீங்கள் அவருடைய பாதத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் சத்தத்தை கேட்க அவர் உங்களோடு கூட கடந்து வருவார். உங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் தரும்படியாய் வருவார். அவர் பார்த்துவிட்டு பார்க்காமல் போகவே மாட்டார். மனிதன் தான் அப்படி போவார். பிரியமானவர்களே, உங்களுடைய பெருமூச்சு உங்களுடைய கண்ணீரை அவர் பார்க்கும்போது அவரால் உங்களுக்கு அற்புதத்தை செய்யாமல் அவரால் போகவே முடியாது. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் உங்களுக்கு இருக்கின்றார். உங்களுக்காக கல்வாரியில நொறுக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தின தேவன் இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனம் கலங்காதீங்க, பதறாதீங்க, பாரப்படாதீங்க. இந்த நொடிப்பொழுதில நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க யாரானாலும் கூட பரவாயில்ல. பிரியமானவர்களே, நீங்க ஜெபிக்க தெரிந்தாலும் தெரியலனாலும் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு நீங்க ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் கடந்து வருவார். உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு பெரிய சமாதானத்தை நிம்மதியும் தருவார். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற எந்த காரியமானாலும் பிரச்சனைகளானாலும் அவைகளை தாண்டி செல்ல, அவைகளை கடந்து செல்ல உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், மகிழ்ச்சியாக்குவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தருவாராக. ஆமீன். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அப்பா, எந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த வேலையிலும் கூட ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களும் எந்தெந்த பிள்ளைகள் ஒருவேளை கண்ணீரோடு, வேதனையோடு, ஆண்டவரை பாரத்தோடு, துக்கத்தோடு, ஆண்டவரை வெளியே சொல்ல முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, முழுவதிலும் கண்ணீரால் தன் படுக்கையை நனைத்து போடுகிறாங்களோ, ஆண்டவரே, மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். உடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டு ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு மனிதர்களையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அவருடைய அங்கலாய்ப்பு, அவருடைய திகைப்பு, அவருடைய துக்கங்கள் எல்லாவற்றும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர், எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டவரே நிலைகளோடு கூட பாரத்தோடு கூட உங்களுடைய சமூகத்தில் இந்த வேலையிலும் ஜெபிக்க தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்களோ, ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ, அத்தனை பிள்ளைகளுடைய கட்டுகளையும் கண்ணிகளையும் அறுத்து போடுங்க. பிசாசின் திட்டங்கள் எல்லாம் அறுக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா, பாரத்தை அழுத்தி சத்துரு இன்றைக்கு அவர்களை ஆண்டவரை மனமடிவு பண்ணிக்கொண்டு சமாதானத்தை இழக்க செய்கின்ற எல்லா சத்துருவின் போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சமாதானம் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க அப்படியே நீங்க செய்யறதற்காக நன்றி. உங்க சமாதானத்தை, உங்க இளைப்பாறுதலை அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த பாரத்தை எல்லாம் இந்த நொட்டிப்பொழுதிலே எத்தனை கிலோ வெயிட்ல அவங்க இருதயம் பாதிக்கப்பட்டு சுமந்து கொண்டு திரிந்தாங்களோ அத்தனை பாரங்களையுமே தேவன் இந்த நொட்டிப்பொழுதிலே நீங்க நீக்கி போடுகிறதற்காக நன்றி. ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து விட்டதற்காக நன்றி ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாழ்ந்திருக்க பண்ணுங்க, சுகித்திருக்க பண்ணுங்க, சந்தோஷத்தை காண செய்யுங்க. அப்படியே நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சூராதே என் மனமே, நீ சோர்ந்திடாதே நீ மனமே, உன் கலக்கங்கள் உன் பாரங்கள் எல்லாம் என் மேலே வைத்து வீடு. உன் கலக்கங்கள் உன் பாரங்கள் எல்லாம் என் மேலே வைத்து வீடு. உன் பாரங்கள் எல்லாம் என் மேல் வைத்தீடு, சத்ருவை நீ மேற்கொண்டு ஜெயம் எடு. உன்னோடு இருக்கும் தேவன் பெரியவர் என்பதை உன்னில் விளங்கச் செய்வேன். உன்னோடு இருக்கும் தேவன் பெரியவர் என்பதை உன்னில் விளங்கச் செய்வேன். சூராதே என் மனமே, நீ சோர்ந்திடாதே மனமே, சூராதே என் மனமே, நீ சோர்ந்திடாதே மனமே.